ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வருடத்திற்கான முதலாவது சூரிய கிரகணத்தை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். இந்த சூரிய கிரகணம் நடைபெறுகின்ற நேரத்தில் நாம் செய்கின்ற பரிகாரங்கள் என்பது நம்முடைய குடும்பத்திற்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். இந்த 2024 வருடத்தில் நிகழப்போகின்ற முதலாவது சூரிய கிரகண தினத்தன்று இந்த சூரிய கிரகண நேரத்தில் இப்போ நான் சொல்ல போகின்ற இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களது இல்லத்தில் இருக்கின்ற கிரகதோஷம், வாஸ்து தோஷம், மிகவும் முக்கியமாக தீராத கடன் பிரச்சனை என்பது தீர்ந்து அந்த வீட்டில் பணவரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். சரி, இப்போ நாம் இந்த 2024 வருடத்திற்கான முதலாவது சூரிய கிரகணம் நடைபெறும் நாள், நடைபெறும் நேரம் என்ன, எந்த ஒரு பரிகாரத்தை நாம் செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். ஒரு சிறிய வேண்டுகோள், இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த பதிவில் நம்ம போகலாம். வருடத்தில் மொத்தம் 4 கிரகணங்கள் நடைபெறும். அதில் 2 சூரிய கிரகணங்கள், 2 சந்திர கிரகணங்கள். இந்த 2024 வருடத்திற்கான முதலாவது சந்திர கிரகணம் முடிந்துவிட்டது. இப்போ வரப்போவது இந்த வருடத்திற்கான முதலாவது சூரிய கிரகணமாகும். இந்த சூரிய கிரகணம் நடைபெறுகின்ற நாட்களில் நமது இல்லங்களில் சில வகையான காரியங்கள் செய்வதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரியே இந்த நாளில் உங்களது இல்லத்தில் இருக்கின்ற தீராத பண பிரச்சனை தீர்வதற்காகவும் முக்கியமாக கிரக தோஷங்கள் விலகுவதற்காகவும் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டும். இந்த 2024 வருடத்தில் நிகழக்கூடிய சூரிய கிரகண தினத்தன்று சூரிய கிரகண நேரத்தில் நாம் செய்கின்ற பரிகாரம் என்பது நமக்கு நன்மையை மட்டுமே தரக்கூடியதாக இருக்கும். நாம் செய்கின்ற எந்த ஒரு பரிகாரமுமே நமக்கு என்றைக்கும் நன்மையை தரக்கூடியதாக மட்டுமே இருக்கக்கூடும். மிகவும் முக்கியமாக இந்த கிரகண நேரங்களில் நாம் செய்கின்ற பரிகாரம் என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும். இப்போ நாம் பார்க்க போவது இந்த 2024 வருடத்தில் நிகழப்போகின்ற முதலாவது சூரிய கிரகண தினத்தன்று நாம் எந்தெந்த காரியங்களை தவிர்க்க வேண்டும், எந்தெந்த காரியங்களை செய்ய வேண்டும். அதே மாதிரியே இந்த நாளில் நமது இல்லத்திற்கு தனவரவை ஏற்படுத்துவதற்காகவும் கிரக தோஷங்களையும் வாஸ்து தோஷங்களையும் நிவர்த்தி செய்வதற்காகவும் எந்த பரிகாரத்தை நாம் செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். இந்த 2024 வருடத்திற்கான முதலாவது சூரிய கிரகணம் நடைபெறுகின்ற நாளில் முடிந்தவரை தான தர்மங்கள் செய்யுங்கள். தான தர்மம் செய்தீர்கள் என்றால் சில நேரங்களில் அந்த தான தர்மங்கள் நம்மை பாதுகாக்கும். நமக்கு கஷ்டங்கள் வருகின்ற நேரத்தில் கண்டிப்பாக நாம் செய்த தான தர்மம் நமக்கு கை கொடுக்கும். மிகவும் முக்கியமாக எந்த ஒரு கிரகண காலங்களிலும் நீங்கள் தானம் செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அந்த கிரகண காலத்தில் செய்த தானம் என்பது உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களுடைய வருங்கால சந்ததிக்கும் அது கை கொடுக்கும். ஆகவே மறக்காமல் முடிந்தவரை இந்த சூரிய கிரகண நாளன்று உங்களால் முடிந்த தான தர்மங்களை நீங்கள் செய்யலாம். செய்யக்கூடாத காரியம் என்பது அந்த நேரத்தில், அதாவது கிரகண காலங்கள் நடைபெறுகின்ற நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்ளக்கூடாது, நீர் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதாவது ஆகாரமும் நீரும் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த சூரிய கிரகணம் நடைபெறுகின்ற நேரங்களில் கர்ப்பவதியாக இருக்கின்ற பெண்கள் கூர்மையான ஆயுதங்களை கண்டிப்பாக தவிர்த்துவிட வேண்டும். இந்த ஆயுதங்களை நீங்கள் பயன்படுத்துவதினால், அதாவது கிரகண நேரத்தில் இந்த கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்துவதினால் வயிற்றில் இருக்கின்ற குழந்தைக்கு ஏதாவது ஒரு வழியில் அது தீங்கை ஏற்படுத்தும். ஆகவே தான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்த இந்த கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்துவதை கண்டிப்பாக நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ நாம் இந்த 2024 வருடத்தில் வருகின்ற முதலாவது சூரிய கிரகண தினத்தன்று சூரிய கிரகண நேரத்தில் நாம் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன என்று பார்க்கலாம். இப்போ நான் சொல்ல போகிற இந்த பரிகாரம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரமாகும். மனதில் நம்பிக்கையுடன் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக நீங்கள் செய்த அந்த பரிகாரத்திற்கு உண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் சொல்ல போகின்ற இந்த பரிகாரம் என்பது சூரிய கிரகணம் நடைபெறுகின்ற நாள், அதாவது இந்த வருடத்திற்கான முதலாவது சூரிய கிரகணம் நடைபெறும் நாள் 8/4/2024 திங்கட்கிழமையன்று நடைபெற போகின்றது. இந்த நாளில்தான் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். 8ஆம் தேதியன்று இரவு 9:12 ஆரம்பமாகி
9ஆம் தேதி அதிகாலை 2:22 முடிவடைகிறது. இந்த நேரத்தில் தான் இப்போ நான் சொல்ல போகின்ற இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். குறைந்தது 11 கிராம்பு எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த கிராம்பு உடையாததாக இருக்க வேண்டும். அந்த 11 கிராம்பை எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் முடிச்சாக கட்டி உங்களது பூஜை அறையில் வைத்துவிட வேண்டும். இந்த முடிச்சை நீங்கள் கிரகணம் ஆரம்பித்த பிறகுதான் செய்ய வேண்டும். அதாவது 9:12 பிறகுதான் இந்த முடிச்சை நீங்கள் செய்ய வேண்டும். ஒரு மஞ்சள் துணியில் 11 கிராம்பு போட்டு முடிச்சு உங்களது வீட்டு பூஜை அறையில் வைத்து விடுங்கள். மறுநாள் காலையில் இந்த கிராம்பு முடிச்சை எடுத்து கோயிலுக்கு சென்று அங்கு இருக்கிறவர்கள் யாருக்காவது தானமாக கொடுத்து விடுங்கள். அப்படி இல்லை என்றால் உங்களது வீட்டு அருகாமையில் இருக்கின்ற எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, அங்கு சென்று அந்த கிராம்பு மூட்டையை வைத்துவிட்டு வாருங்கள். இந்த கிராம்பு பரிகாரம் என்பது உங்களுக்கு தன வரவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பரிகாரம் ஆகும். இந்த சூரிய கிரகணம் நேரத்தில் நீங்கள் செய்கின்ற இந்த பரிகாரம் கண்டிப்பாக உங்களது வீட்டில் இருக்கின்ற கிரக தோஷத்தை நிவர்த்தி செய்யும். 8ஆம் தேதி, அதாவது 8/4/2024 இரவு 9:12 9ஆம் தேதி அதிகாலை 2:22 வரை இந்த சூரிய கிரகணம் நடைபெறப் போகின்றது. இந்த நேரத்தில் தான் இந்த கிராம்பு பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டும். இரவு நேரத்தில் உங்களால் யாருக்கும் தானம் தர முடியாது என்பதனால் 9ஆம் தேதி அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு இந்த கிராம்பு மூட்டையை உங்களது வீட்டு அருகாமையில் இருக்கின்ற கோயிலுக்கு சென்று தானமாக கொடுத்து விடுங்கள். இதை செய்தாலே கண்டிப்பாக உங்களது இல்லத்திற்கு பணவரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த வருடத்திற்கான முதலாவது சூரிய கிரகணம் நமது நாட்டில் தெரியாது. அதாவது இந்த ஆண்டிற்கான முதலாவது சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது. ஆனாலும் இந்த கிரகணத்திற்கான தாக்கம் எப்பவுமே இருக்கும். அதற்காகத்தான் இந்த கிரகணத்திற்கான தீட்டை நாம் அனுஷ்டிக்காமல் நான் சொன்ன இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செய்தாலே போரும். இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.